வாலிபர்கள் ஓய்வு நாள் பாடத்தை படிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த காலாண்டுலேயும் நமக்கு இரண்டாவது பாடத்தை இன்றைய தினத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு வைஸ் பியாண்ட் ஹிஸ் இயர்ஸ் என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னன வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களை நம்ம வாசிப்போம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்ற மனப்பாட வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த வருஷத்துலேயும் 1ஆம் காலாண்டில் 2வது பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடத்தின் மூலியமாக ஆவியானவர் என்ன கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ள அபியாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் தாங்கி வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஆமென். இப்பொழுதும் கூட இந்த பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன கதையோடு ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு புராண கதை தான். இந்த கதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களும் அரக்கர்களும் ஒரு விருந்தில் கலந்து கொள்கிறாங்க. விருந்துனாவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரே குஷி தான். நமக்கு பிடித்தமான உணவுகள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த விருந்தில் எல்லா வகையான பிடித்தமான உணவுகளும் இந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் அரக்கர்களுக்கு முன்பாகவும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் உங்களுடைய முழங்கை மடங்காமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனேயே அரக்கர்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. எப்படி முழங்காய் மடங்காமல் சாப்பிட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய உணவுகளை எடுத்து மேல் நோக்கியவாறு வாயை திறந்து மேல் நோக்கியவாறு உணவை பருங்க முயற்சித்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உணவு வாய்க்குள்ளே கொஞ்சம் மட்டும்தான், துணிக்கைகள் மட்டும்தான் வாய்க்குள்ளே செஞ்சுது. மற்றதெல்லாம் என்னது அப்படின்னா, கீழே சிந்தியும் முகத்தில் சிந்தியும் அந்த விருந்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் அரக்கர்கள் சென்றாங்க. ஆனால் பரிசுத்தவான்கள் அந்த விருந்தை முழுமையாக அனுபவிச்சாங்களாமா. எப்படி அப்படிங்கிறத நமக்கே யோசிக்க தோணுது. எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் மாற்றி ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண கதை முடியுது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பரிசுத்தவான்கள் அந்த சோதனை சமயத்துல தேவன் கொடுத்த ஞானத்தை என்ன பண்ணாங்களாம், உபயோகப்படுத்தினாங்களாமா. இந்த நாம தியானிக்க போற பகுதியிலையும் நம்ம கதையில வர ஹீரோவும் தேவன் கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தும் போது தன்னுடைய ஆட்சியின் ஆரம்ப கட்டத்துல தேவன் கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தி ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தாவீது மரணம் அடைய போகிற அந்த தருவாயில் தன்னுடைய மகனாகிய சாலமோனை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராஜாவாக இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். தாவீது கை கொண்ட நியமங்களையும் கட்டளைகளையும் தன் தகப்பனாகிய தாவீதை போல சாலமோனும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்படாததுனால மேடைகளில் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பலியிட்டு வந்தான் சாலமோன். அப்படி ஒரு நாள் கிபியோனில் இருக்கிற மேடைகளில் பலியிட சென்ற போது தான் என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படிங்கிறத கேட்டார். உடனே சாலமோன் என்ன சொன்னார் அப்படின்னா, என் தகப்பனாகிய தாவீது உமக்கு முன்பாக உத்தமனும் நீதியும் உண்மையாகுமா இருந்தார். அதனால் தாவீதோடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி உம்முடைய குமாரனை நீங்கள் கொடுத்தீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக ஏற்படுத்த என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதனால்
நான் வந்து சிறு வயதுள்ள பிள்ளையா இருக்கிறேன். அது நிமித்தமாக உம்முடைய ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நான் ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கவும், நன்மை தீமை இன்னது என்று வகையறிக்கத்தக்கதாக ஞானத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்துல கேட்குறாரு. உடனே ஆண்டவருக்கு இது உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஏன்னா மற்றவர்கள்லாம் வந்து அநேக காரியங்களை கேட்கும்போது சாலமோன் ஞானத்தை கேட்பது கர்த்தருக்கு முன்பாக உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. இந்த உகந்த விண்ணப்பத்தின்படி ராஜா சாலமோன் கேட்டபடியே கேட்ட விண்ணப்பத்திற்கு பதிலையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன பண்ணாரு அப்படின்னா சாலமோனுக்கு தந்தருளினாரு. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாரு அப்படின்னா சாலமோனை குறித்து ஒரு சாட்சியும் பகிர்றாரு. இந்த மாதிரி கேட்பதற்கு இதற்கு முன் யாரும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணதும் இல்லை, இதற்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனை குறித்து சாட்சி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இதே மாதிரி உன்னுடைய தகப்பனை போல உன் வாழ்நாட்கள் எல்லாம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொண்டேன்னா உன் நாட்கள் நீடித்திருக்கும் படிக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு தத்தமும் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தென்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கேள்வி வந்து தோணலாம். எனக்கும் இந்த கேள்வி வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோன் வந்து ஜெபத்தில் கர்த்தரிடத்துல ஜெப விண்ணப்பம் வைக்கிறாரு. உடனே கேட்ட ஜெப விண்ணப்பத்துக்கு மட்டும் பதில் தரல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வந்து சாலமோனுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம சில வேளைகளில் எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் தேவன் வந்து நமக்கு கேட்ட விண்ணப்பத்திற்கே சில வேளைகளில் என்ன பண்ணுறது இல்லைன்னா பதில் கொடுக்கறது இல்லை. சாலமோனுக்கு கேட்ட விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்துருக்கிறாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணுது. இந்த கேள்வி என்னுடைய சிந்தையிலும் வந்துச்சு. அப்போது நான் வேதத்தை படிக்கும்போது ஒரு விஷயம் தென்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனுக்கு உகந்த ஜெப விண்ணப்பம் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் பதிவு செஞ்சுச்சு. அப்போ நம்ம யோசிக்க தோணுது, தேவனுக்கு உகந்த ஜெபம் பண்ணாததுனால தான் நமக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்கு எழும்புச்சு. அப்போது எப்படி தேவனுக்கு உகந்த ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறத சாலமோனுடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அநேக நாள் ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எழும்புச்சு. அப்போது சாலமோனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி உகந்த ஜெபம் பண்ணினார், அவர் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்தார் அப்படிங்கிறத தியானிக்கிறதுக்காக நான் தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு என்னுடைய சிந்தனையை திருப்பினேன். என்ன தீர்க்க தரிசன பகுதி நமக்கு சொல்லுது அப்படின்னா, சாலமோனை குறித்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதை நான் உங்களிடத்திலும் ஷேர் பண்ண விரும்பணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்வதை தன்னுடைய வாழ்க்கையாகவே வைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசன பகுதி வந்து சொல்லுது. இன்றைக்கி இதை கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து சொல்லுவோம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களாகி நீங்களும் சொல்லுவீங்க, நானும் தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், கட்டளைகளையும் நியமங்களையும் வந்து கைக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க. ஆனால் சாலமோன் வந்து என்ன பண்ணாராம், கட்டளைகளையும் நியமங்களையும் கீழ்ப்படிவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக என்ன பண்ணியிருந்தாராம், வச்சுருந்தாராம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் என்ன, காலையில் எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பவும் குடும்பத்தை வந்து கவனிக்கிறோம், திரும்பவும் ரொட்டீன். நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியாக போவதை நம்மளால் பார்க்குறோம். ஆனால் சாலமோன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை தன்னுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை தன்னுடைய வாழ்க்கையாகவே கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசன பகுதி சொல்லுது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, இந்த இருதயத்தோட இந்த கட்டளைகளின் நியமங்களை கை கொள்ளக்கூடிய இருதயத்தோட என்ன பண்ணார்னா கர்த்தரிடத்துல அந்த ஜெப விண்ணப்பத்தை வச்சாராம். அது தேவனுக்கு உகந்த ஜெப விண்ணப்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம மாற்றும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கிட்ட இருந்த இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
சாலமோன் சொல்றாரு, இந்த பகுதியில் நம்ம தியானிக்கும் போது சாலமோன் கர்த்தரிடம் சொல்லும்போது, நான் சிறு வயதுள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை தாவீதுக்கு இருந்த ஆலோசகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலமோனுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் சாலமோன் வந்து நான் சிறு வயது உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல வந்து சொல்கிறான். இந்த ராஜ்யபாரத்துக்கு வரும்போது சாலமோன் வந்து ஒரு 20 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபனாக தான் இருக்கிறான். ஆனாலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல நிறைய ஆலோசகர்கள் வந்து இருந்திருக்கலாம். ஆனாலும் சாலமோன் வந்து கர்த்தரிடத்துல சொல்லும்போது நான் சிறு வயதுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாழ்மையோட சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தீர்க்க தரிசன பகுதி நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அவர்களுடைய ஆலோசகர்கள் கூட, சாலமோனுக்கு இருக்கிற ஆலோசகர்கள் கூட என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய கட்டளைகளின்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த விஷயத்தை, இந்த ராஜ்யபாரத்தை திடப்படுத்த என்னால் முடியாது, என்னுடைய ஆலோசகர்னாலேயும் முடியாது, நீர் ஒருவரே இதை ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக தான் சாலமோன் என்ன பண்ணுறாரு, நான் சிறு வயதுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாழ்மையை அந்த ஒரு வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கி நாம் எப்படியாக இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் பாவங்களையும் செய்கிறோம், ஆனால் அதிதைரியத்தோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவனிடத்தில் செல்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். சாலமோனுக்கிட்ட இருக்கிற அந்த தாழ்மை உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சற்று சிந்திக்கணும். ஒரு சிலவங்க இதை வந்து சொல்லலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நீங்கள் சொல்லலாம், எங்கிட்ட தாழ்மை இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பெரியவர்களாகிய நீங்களும் கூட சொல்லலாம், எங்கிட்ட தாழ்மையாக தான் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உதட்டளவில் மட்டும்தான் நம்ம தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமே தவிர மனதளவில் நம்மளுடைய தாழ்மை வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்போது சாலமோனுக்கிட்ட இரண்டாவது குணம் தாழ்மை இருந்தது. தாழ்மைங்கிற இருதயத்தோடு அவர் கேட்டதுனால தான் அவருடைய ஜெபம் உகந்த ஜெபமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணங்களையும் நியமங்களை கை கொண்டு தாழ்மையோட இருதயத்தோட ஞானத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஞானத்தையும் எதற்காக கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தின் எல்லையை விஸ்தாரப்படுத்துவதற்காகவோ அவருடைய பெருமையை காட்டுவதற்காகவோ என்ன பண்ணல அப்படின்னா சாலமோன் வந்து இந்த ஞானத்தை கேட்கல. எதற்காக ஞானத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது உம்முடைய நாமம் இதன் மூலியமாக மகிமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஞானத்தை வந்து கேட்டாராமா. அப்போது இன்றைய தினத்தில் நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்கள் தேவனுக்கு மகிமைக்குரியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நாம் என்னென்ன ஜெபத்தில் கேட்குறோம், தேவனுக்கு கனவீனப்படுத்துகிற காரியங்களை கேட்குறோமா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை கேட்குறோமா அப்படிங்கிறத சற்று சிந்திச்சு பாருங்கள். சாலமோனுடைய ஒரு இருதயம் தேவனுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுகிற தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்தார். இரண்டாவது தாழ்மைங்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. மூன்றாவது எனக்கு ஞானம் வேணும், அதுவும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று அந்த ஞானம் எனக்கு வேணும், நான் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படிங்கிற உள்ளத்தோடு அந்த ஜெப விண்ணப்பங்களை வைத்தாராமா. அதுதான் தேவனுக்கு உகந்த ஜெப விண்ணப்பமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டதாக தேவனுக்கு முன்பாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீங்க? சாலமோனை போல உகந்த ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. சாலமோன் ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து கொண்டார். வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பங்கிறத சாலமோன் புரிந்து கொண்டார். நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பாருங்கள். என்னங்க, அந்த ஞானத்தை நீங்களும் கேட்டுங்க. சாலமோனுக்கிட்ட இருந்த இந்த குணங்களோடு நீங்களும் முழு மனதோடு தேவனிடத்தில் சென்று ஞானத்தை கேட்டிங்கன்னா தேவன் உங்களுக்கு தருவார். ஏன்னா வேதவசனம் இன்னொரு வசனம் கூட இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுது. ஒருவேளை சாலமோனை போல ஞானத்தோடு நமக்கு ஜெபம் பண்ண தெரியலேனா தேவனிடத்தில் கேட்போம். தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை நமக்கும் கொடுப்பார். தேவன் தந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமேன். இப்பொழுதும் கூட பாடங்களை முடிக்கத்தக்கதாக நம் தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம்.
அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, சாலமோனுக்கு இருந்த அந்த ஞானம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அதனால் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாக எங்களுக்கும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்கிற இருதயத்தை, தாழ்மைங்கிற இருதயத்தை, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த பரலோக அந்த ஞானத்தை சுதந்திரிக்கிறதுக்காக எங்களுக்கு அந்த ஞானத்தை தரும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.